நமக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்முடைய முஸ்லிமான சகோதரர்களுக்கு உதவிகள் செய்தால் அந்த ஹஜ் உம்ராவுடைய கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். உங்களுடைய தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவைகள் ஓதுவாருங்கள். உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய ஹஜ்ஜின் காரணமாக மற்ற எல்லா மனிதர்களுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னிடத்தில் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், மற்ற ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு நான் ஹஜ்ஜி செய்யவே இல்லையே, நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகவே இல்லையே, பிறகு எப்படி என்னுடைய ஹஜ்ஜின் காரணமாக என்ன நீங்கள் சொல்லலாம் என்று சொன்ன பொழுது புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற ஏராளமான ஹாஜிகள் சென்றிருப்பதை போன்று அல்லாஹ் நம்முடைய வாழிலும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கும் தருவானாக. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் இஸ்லாமிய மாதத்தில் கடைசி மாதமான ஜுல்ஹஜ் மாதத்திலே இஸ்லாத்துடைய கடமைகளில் கடைசி கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை கடமையாக்கி இருப்பது போன்று அதுக்கு யாருக்கெல்லாம் பண வசதியும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ஹஜ்ஜை செய்வதற்காக செல்ல வேண்டும். ஆனால் எளிய மனிதர்களாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மக்காவுக்கு செல்ல வேண்டும், காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், அதை தவாப் செய்ய வேண்டும், அதிலே 2 ரக்காத் தொழுது லட்சக்கணக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லா முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்கும். அதிலே பல பேர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர்களுக்கு அந்த பாக்கியத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். அல்லாஹுடைய நாட்டம் வந்தால் அது நிறைவேறும். ஒரு விடயம், ஒரு நல்ல காரியம் நமக்கு லேட்டாகிறது என்று சொன்னால், தாமதமாகிறது என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு ஹைரை வைத்திருப்பார். நாங்கள் அவசரப்பட்டு கொண்டிருப்போம், ஹஜ்ஜுக்கு அவசரமாக போக வேண்டும், உம்ராவுக்கு அவசரமாக போக வேண்டும் என்று சொல்லி. நல்ல காரியம்தான், உண்மையான விடயம்தான். ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டம் இந்த மனிதர் எந்த வருஷத்தில் போக வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது. எனவே அந்த நாட்டம் வருகின்ற பொழுது அல்லாஹ் அதை நமக்கு நிறைவேற்றி வைப்பான். நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் எல்லா காலங்களிலும் அல்லாஹ்விடத்தில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு, உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் ஆசையோடு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கொண்டிருப்பது தான். நிச்சயமாக அந்த துவா ஒரு நாள் கபூலாகும். அந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் எனக்கு இந்த வருடத்தில் தான் அந்த நாட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறான் என்பது. ஏனென்று சொன்னால் அவசரம் என்பது ஷைத்தானில் என்றும் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்காக எல்லா விடயத்திலுமே அவசரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் அவசரமாக தொழுகைக்கு வர வேண்டும். அவசரம் ஷைத்தானில் என்றும் உள்ளது என்பதற்காக அடுத்த வக்து வரைக்கும் தொழுகையை பிற்படுத்துவதல்ல. அதே போல நோம்புடைய காலங்களில் அதனுடைய அமல்களை செய்வதில் விரைந்து வர வேண்டும். ஒரு ஜனாசா அதை அடக்கம் செய்வதில் விரைவாக நடத்தி இருக்க வேண்டும். இப்படி எத்தனையோ விடங்கள் அவசரமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் நாம் துவா கேட்ட பொழுது அந்த துவாவுக்கு அல்லாஹு தஆலா உடனடியாக பதில் தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அது எந்த நேரத்தில் எப்படி வர வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிவான். எனவே சரியான நேரத்தில் அதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைப்பான். உங்களுக்கு சில கிழமைகளுக்கு முன்பாக உலமாக்கள் சொல்லியிருப்பார்கள், ஹஜ்ஜுடைய சிறப்புகளையும் மக்கா மதீனாவுடைய சிறப்புகளையும் உலுஹியாவுடைய சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வந்ததற்கு பின்னால் அந்த ஹாஜியார் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு ரமலானுடைய நோன்பை தன்பது தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்வதற்காக. பெருநாளுடைய நாள் முடிந்ததற்கு பின்னால் மீண்டும் பழையபடி மாறினால் அந்த நோன்பில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னah. மப்ரூராக்கப்பட்ட
அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கூலி இல்லை என்று சொன்னார்களே, அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அந்த ஹாஜிகள் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றாமல் தான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், மக்கள் என்னை ஹாஜியார் என்று அழைக்க வேண்டும், எங்கு பார்த்தாலும் என்னை அல்ஹாஜ் என்று பெயரோடு அழைக்க வேண்டும், இன்விடேஷன் கார்டுகளில் வெட்டிங் கார்டுகளில் என்னுடைய பெயருக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று வர வேண்டும், அல்லது என்னுடைய பெயருக்கு பின்னால் ஹாஜியார் என்று பெயர் வர வேண்டும், பள்ளிவாசலுடைய நோட்டீஸ் போர்டில் என்னுடைய பெயர் அல்ஹாஜ் என்றோ ஹாஜியார் என்றோ வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு மனிதன் போனால் அது அவர் ஹஜ்ஜுக்கு செல்வதல்ல, மாறாக மக்காவுக்கு ட்ரிப் போயிருக்கிறார், மக்காவை சுற்றி பார்ப்பதற்காக போயிருக்கிறார். அதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இவருக்கும் பிரயோஜனம் இல்லை, வீணான செலவு மட்டும்தான். மக்காவுக்கு சென்று விட்டு வந்த அந்த செலவும், அந்த மக்காவுக்கு சென்று விட்டு வந்த அந்த உடல் பலவீனம் ஏற்படுவதே தவிர வேற எந்த விதமான நன்மையும் இல்லை. அல்லாஹுக்காக செய்யாமல் மனிதரிடத்தில் அல்ஹாஜ் என்ற பெயர் எடுப்பதற்காக, ஹாஜியார் என்ற பெயர் எடுப்பதற்காக சென்றால் அதனால் எந்த விதமான பிரயோஜனம் யாருக்குமே இல்லை. அதே நேரத்தில் ஏற்கனவே ஹஜ்ஜும் உம்ராவுடைய கடமையும் ஒரு மனிதர் செய்துவிட்டால், அவர் அதை நிறைவேற்றி இருந்தால் மீண்டும் ஹஜ்ஜுக்கு போவதற்காக அவருக்கு உம்ரா செல்வதற்கு அவருக்கு பண வசதி இருந்தாலும் அவர் சென்றால் அதுக்குரிய நன்மை கிடைக்கும். ஆனால் தன்னுடைய ஊரிலே தன்னுடைய வீட்டு பக்கத்திலே யாராவது ஹஜ்ஜுக்கு போக ஆசை வைத்து உம்ரா செய்ய வேண்டும் ஆசையோடு இருந்து ஆனால் பண வசதி இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்து விட்டு வாருங்கள், நீங்கள் இந்த வருஷம் உம்ரா செய்து விட்டு வாருங்கள், உங்களுக்கான பண ஏற்பாடுகளை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த மனிதரை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தால் அவருக்கு என்ன கூலி கொடுக்கப்படுகிறதோ அதே கூலி அனுப்பி வைத்த இவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏனெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு உதவி செய்வதில் ஒரு மனிதன் ஈடுபட்டால் அவருக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய உதவியை கொடுத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் ஏற்கனவே ஹஜ்ஜு செய்து விட்டோம் தானே, நாம் உம்ரா செய்து விட்டோம் தானே, மற்றவர்களும் செய்துவிட்டு வரட்டும், அந்த மனிதனும் சந்தோஷம் அடையட்டும் என்பதற்காக அவருக்கு கொடுத்து உதவினால் நிச்சயமாக அந்த மனிதர் சந்தோஷமாக போய் நமக்காக சேர்த்து துவா செய்வார். அந்த துவாவுடைய பரக்கத்தின் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் போய்விடும், எல்லா விதமான வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லா போய்விடும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எதிலே இருக்கிறது தெரியுமா? நமக்கு பணம் இருக்கிறது, நமக்கு வாகனம் இருக்கிறது, பங்களா போன்ற வீடு இருக்கிறது, கம்பெனி இருக்கிறது என்பதனாலெல்லாம் சந்தோஷம் கிடையாது. எந்த மனிதன் தன்னுடைய வசதியை தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் வசதி இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்து பாருங்கள், அவருடைய முகத்தில் எவ்வாறு ஒரு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம்தான் இந்த கொடுத்து உதவியுடைய உள்ளத்திலே ஏற்படும். அப்படி ஒரு சந்தோஷத்தை யாராலும் அடைந்து கொள்ள முடியாது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில ஏழை மனிதர்கள் வருகிறார்கள், ஏழை சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வசதியான மக்கள் எல்லாம் ஹஜ் உம்ரா எல்லாம் செய்து கொள்கிறார்கள், அவர்கள் தான தர்மங்கள் எல்லாம் அதிகமாக செய்கிறார்கள், அதனுடைய வாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆனால் செல்வதற்கு வசதி இல்லாத நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவைகள் ஓதுவாருங்கள், உங்களுக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இஸ்லாம் லேசான ஒரு மார்க்கம், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல. ரமலானுடைய காலத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு நோன்பு பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அவர் நோன்புடைய காலத்துக்கு பின்னால் அதை கலா செய்து கொள்ள அனுமதி கொடுத்திருக்கிறது. பயணம் செல்வதாக இருந்தால் அந்த பயணத்தில் நோன்பு கட்டாயம் இல்லை, அதற்கு பதிலாக வேறொரு காலத்தில் நோன்பு நோன்று கொள்ளலாம், அதை கலா செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு எளிய மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறது. தொழுகையை எடுத்துக்கொண்டால் லுஹரசருடைய தொழுகையை எடுத்தால் 4 ரக்காத்துகளாக நாம் தொழுகிறோம். அதே ஒரு பயணம் போகின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய கஷ்டங்களை உணர்ந்து சொல்கிறான், கசுரு ஜம்மாக 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொள்ளுங்கள் என்று நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் எந்த அளவுக்கு எளிமையான ஒரு லேசான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தஹிரன் இலா ஸலாத்தில் மக்தூபதி,
யார் ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே உதவு செய்து கொண்டு சுத்தமாகி கொண்டு பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக பரலான தொழுகையை தொழுவதற்காக செல்கிறாரோ அவருடைய கூலி என்ன தெரியுமா? அஜ்ருஹு கஅஜ்ல் ஹாஜில் முஹ்ரிமி. அவருடைய கூலி என்ன தெரியுமா? இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ் செய்வதற்கு என்ன கூலி கொடுக்கப்படுகிறதோ அந்த கூலி அந்த மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது என்று பெருமக்களான உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, மன் ஸஹப ஃபீ அம்ரிஹி லி அஹீஹில் முஸ்லிமி, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரருக்கு உதவி செய்வதற்காக செல்கிறாரோ ஃபகுலியத் லஹு ஹாஜத்துஹு, அவருடைய அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரோ அஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜி வல் உம்ரத்தி, அவருடைய கூலி என்ன தெரியுமா? அந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்தால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த கூலி அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, எவ்வளவு லேசான மார்க்கமாக நம்முடைய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியவரும் அதே போன்று செய்தால் அவருக்கு அந்த கூலி கிடைக்கும். ஹஜ்ஜுக்கே போக முடியாத நிலைமையில் இருப்பவருக்கும் இதே போன்று கூலி கிடைக்கும். அதே போன்றுதான் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அவருக்கு நீங்கள் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால், ஹஜ் உம்ராவுக்கு செல்வதற்காக வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால், அல்லது தன்னுடைய நோயை நிவாரணமாக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய மனிதருக்கு சுகம் ஏற்படுவதற்காக மருந்து வாங்கிக் கொள்வதற்காக ஆஸ்பத்திரி செலவுக்காக பணம் கொடுத்தாலும், அல்லது தன்னுடைய வீட்டை பரிபூர்ணமாக கெட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறார், கூலி வீட்டில் வசிக்கிறார், அவருக்கு தன்னுடைய கூலியை கொடுத்து கொள்ள முடியவில்லை, வியாபாரத்தில் நஷ்டம், அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவருக்குள்ள அந்த பணத்தை செலவழிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்த கூலி கிடைக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. எவ்வளவு லேசான ஒரு வகைகளில் மக்காவுக்கு செல்வதாக இருந்தால் பல லட்சங்கள் செலவாகும். அந்த லட்சக்கணக்கான செலவை அல்லாஹு தஆலா அதற்கான கூலியை நம்முடைய ஊரிலே நமக்கு தந்து விடுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு லேசான முறையில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு வலியுல்லா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தாபிஊன்களில் என்றும் ஒரு வலியுல்லா. அவர்களுடைய கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களே, இன்றைய வருடம் ஹஜ் செய்த எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளாமல் விட்டுவிட்டான், அப்படியே விட்டுவிட்டான், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதர் செய்த அமலின் காரணமாக அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த மனிதர் அப்படி என்னதான் அமல் செய்தார்? எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு அவர் அப்படி என்ன நன்மையான காரியத்தை செய்தார்? அவருடைய அடையாளம் என்ன? அவர் எங்கே இருக்கிறார்? எந்த ஊரில் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் செய்த அமலை சொல்லாமல் அந்த மனிதருடைய அடையாளத்தை சொல்லிவிடுகிறார்கள். மறுநாள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த மனிதர் யாராக இருப்பார், அவர் என்ன அமல் செய்திருப்பார் என்று அவரை தேடிக்கொண்டே செல்கிறார்கள். நீண்ட தூரம் சென்றதுக்கு பின்னால் ஒரு இடத்திலே அந்த மனிதரை அடையாளம் கொண்டு கொள்கிறார்கள். அடையாளம் கண்டுகொண்டு அந்த மனிதத்தில் போய் சொல்கிறார்கள், உங்களுடைய ஹஜ்ஜின் காரணமாக மற்ற எல்லா மனிதர்களுடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னிடத்தில் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், மற்ற ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு நான் ஹஜ்ஜி செய்யவே இல்லையே, நான் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகவே இல்லையே, பிறகு எப்படி என்னுடைய ஹஜ்ஜின் காரணமாக என்ன நீங்கள் சொல்லலாம் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு அமலின் காரணமாக ஹஜ்ஜிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஹாஜிகளுடைய என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அந்த மனிதர் ஒரு விடயத்தை அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஹஜ்ஜுக்கு போவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைத்திருந்தேன். அந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜுடைய மாதம் வரும் வரைக்கும் நான் காலம் கடத்தி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கான நேரம் வந்தது, ஹஜ்ஜி செய்வதற்காக போவதற்காக நேரம் வந்தது. எனவே நான் பயணம் சொல்வதற்காக ஒவ்வொரு வீடு வீடாக போனேன். என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு நான் போனேன். அப்படி நண்பருடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது அவருடைய வீட்டிலே நல்ல முறையில் சமையல் செய்து கொண்டிருக்க மனம் வெளியே வந்தது. நல்ல ஏதோ கறி சாப்பாடு போன்று தெரிந்தது. அந்த அளவுக்கு நல்ல வாசனை வெளியே வீசிக்கொண்டிருந்தது. நான் என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். அவர் வந்து கதவை திறந்தார். நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று என்னுடைய பயணத்தை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது
அவர் எதுவுமே கண்டுகொள்ளாமல் என்னிடத்தில் சலாம் மட்டும் தந்துவிட்டு சரி நல்லது போயிட்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நீ என்னுடைய நண்பராக இருக்கிறாய், உன்னுடைய வீட்டுக்கு நான் தேடி வந்திருக்கிறேன், என்னை உன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்து சாப்பாடு தரலாமே, உன்னுடைய நண்பன் தானே, எனக்கு எதுவுமே தருவதில்லையா என்று கேட்ட பொழுது என்னுடைய நண்பர் சொன்னார், அது நீ சாப்பிடக்கூடாது, உனக்கு ஹராமான சாப்பாடு அது, எனக்கு மட்டும்தான் அது ஹலால், எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், நண்பா உனக்கும் ஹலாலானது எனக்கு மட்டும் எப்படி ஹராமாகும்? நான் உன்னுடைய வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்தும் எதுவுமே சாப்பிட குடிக்க தரவில்லையே, வெறுங்கையோடு என்னை அனுப்புகிறாயே என்று கேட்ட பொழுது என்னுடைய நண்பர் அழ ஆரம்பித்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. நான் காரணம் கேட்டேன், உனக்கு ஹலாலான சாப்பாடு எனக்கு எப்படி ஹராமாகும் என்று கேட்ட பொழுது என்னுடைய நண்பர் சொன்னார், என்னுடைய நண்பனே, நான் பல நாட்களாக எதுவுமே சாப்பிட முடியாமல், சாப்பிட குடிக்க எதுவுமே இல்லாமல், அதற்கு சாப்பாடு வாங்குவதற்கு வசதியும் இல்லாமல் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு காலம் கடத்தி கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய குழந்தைகளுடைய உயிர் போகிறது, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாத நிலைமையில் நான் என்னுடைய குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்வதென்று தெரியாமல் வெளியேறினேன். பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம், ஆனால் குழந்தைகளால் அதை தாங்க முடியாதல்லவா பசியை, அதனால் ஏதாவது கிடைக்கும் என்ற நோக்கத்தில் நான் வெளியே சென்றேன். அப்படி போகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு கழுதை செத்து கிடந்தது. ஒரு கழுதை செத்து இருந்தது. பொதுவாக கழுதை ஹராம், அதிலும் செத்த பிராணி என்று சொன்னால், ஹலாலான பிராணியே தானாக செத்து விட்டால் அது ஹராம். நாங்கள் ஆடு மாடு அறுக்கிறோம் அல்லவா, ஒட்டகம் அறுக்கிறோம், அது நாங்கள் அறுக்காமல் அதுவாகவே செத்து இருந்தால் அது ஹராம் இஸ்லாத்திலே. நாங்கள் அறுத்தாத்தான் எங்களுக்கு ஹலால். ஆனால் கழுதை அறுத்தாலும் அறுக்காவிட்டாலும் ஹராம் தான். அந்த கழுதை செத்து இருந்தது. அந்த கழுதையை நான் யாருக்கும் தெரியாமல் இழுத்து கொண்டு வந்தேன். உயிர் போற நேரத்தில் எங்களுக்கு ஹராமும் ஹலால் தான் என்று சொல்லி அந்த மனிதர் என்ன சொல்கிறார், நான் அந்த கழுதையை இழுத்து கொண்டு வந்து துண்டு துண்டாக வெட்டி கறி சமைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஹராமான கறியை நீ சாப்பிடக்கூடாது, அதனால் தான் உனக்கு ஹராம் என்று சொன்னேன், அது எங்களுக்கு ஹலால் என்று சொன்ன பொழுது நானும் என்னுடைய நண்பருடைய குடும்பத்துடைய நிலைமையை எண்ணி கவலைப்பட்டு அழுதுவிட்டேன். என்ன செய்தேன், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டாம், என்னுடைய நண்பருடைய குடும்பத்தை பார்ப்போம் என்று சொல்லி நான் சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே என்னுடைய நண்பருடைய கையில் கொடுத்து, நீயும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஹஜ்ஜுக்கு போவதை நிறுத்திவிட்டு அந்த மனிதருக்காக என்னுடைய பணத்தை கொடுத்து நான் உதவி செய்தேன். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய காரணத்தினால், நான் செய்த இந்த அமலின் காரணத்தினால் மற்ற எல்லோருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அந்த மனிதர் பெறுகிறார். ஹஜ்ஜுக்கு போவதற்காக பணம் சேர்த்து வைத்து போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் ஊரிலே இருந்தாலும் அவர் செய்த அமலின் காலமாக மற்ற ஹாஜிகளுடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் அவருக்கும் ஹஜ்ஜுடைய கூலி கொடுக்கப்படுகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தூதுவராக அல்லாஹ் அனுப்பி சொல்லியிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இது ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டுமல்ல, மற்ற எல்லா காலங்களிலும் நாங்கள் மற்றவர்களுடைய உதவியை நிறைவேற்றி கொடுத்தால் அவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலியை பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லல் கதாத ஃபீ ஜமாஅத்தின், ஒரு மனிதர் சுபுஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழுது சும்ம காத யذ்குருல்லாஹ, அவர் zikr செய்கிறார். எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா தத்லிய ஷம்சு, சூரியன் உதிக்கும் வரை பள்ளிவாசலிலே இருந்து கொண்டு அவர் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டிருக்கிறார். சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, சூரியன் உதித்ததற்கு பின்னாலே அந்த நேரத்தில் தொழ வேண்டிய 2 ரக்காத்தை அவர் தொழுகிறார். கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு சுபுஹ் தொழுகையை தொழுதுவிட்டு சூரியன் உதிக்கும் வரை பள்ளிக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹ்வை zikr செய்துவிட்டு சூரியன் உதித்ததுக்கு பின்னாலே அந்த நேரத்தில் தொழ வேண்டிய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை தொழுதால் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய கூலியை அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய சமுதாயங்கள் எல்லாம் பல 100 வருஷம் உலகத்திலே வாழ வைத்திருந்தால், ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே போன்ற கூலி எங்களுக்கும் கிடைக்குமா, நாங்கள் குறைந்த வாழ்க்கை தானே வாழப்போகிறோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் கவலைப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அதாவது பனு இஸ்ராயல் காலத்திலே 4 நபிமார்கள் 84 வருடங்கள் 3 மாதங்கள் விடாமல் அமல் செய்தார்கள்.
அதனால் பெரிய அளவு கூலியை பெற்றுக் கொண்டார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன பொழுது, யார் ரசூலுல்லாஹ், ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் அப்படி பெற்றுக் கொண்டார்களே, நாங்கள் குறைந்த வாழ்க்கை தானே வாழ்கிறோம், எங்களுக்கு இல்லையா என்று கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்ற வார்த்தையை இறக்குகிறான். இது ஒரே ஒரு நாள் இரவு, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மட்டும் நீங்கள் அமல் செய்தால் உங்களுக்கு 1000 மாதங்களுடைய கூலியை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே, அதுபோன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலும் எங்களுக்கு ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தும் மற்றவர்களுடைய உதவிக்காக நாம் சென்றோமே ஆனால் அந்த கூலியை அல்லாஹ் தஆலா நாம் ஹஜ் உம்ராவுக்கு போகாமலே ஊரிலே இருக்கின்ற சமயத்திலே நமக்கு அதை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பெருபேறுகளை நாம் ஈஸியாக விட்டுவிட முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் உலகத்திலே அனுப்பப்பட்டது சும்மா வீணான விஷயங்களுக்காக அல்ல, விளையாட்டுக்காக அல்ல, அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் யாருக்கு மௌத்து வரும் என்று தெரியாது. நினைத்து பார்க்க வேண்டாம். மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் வயசாளியாக வேண்டும் என்பதல்ல, மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் ஆஸ்பத்திரியிலே பல நாட்கள் நோயிலே படுக்க வேண்டும் என்பதல்ல. இளம் வயசிலே கூட அல்லாஹ் தஆலா மௌத்தை எடுத்து விடுவான். பல மௌத்துகளை நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள், நாங்களும் பார்த்திருக்கிறீர்கள். நினைத்தபடி இல்லை. இப்பொழுதுதான் பள்ளிக்கு வந்து தொழுது போனாரே, ஜும்மாக்கு வந்தாரே, அதுக்குள்ளேயா மௌத்து? நாங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாலே ஒரு மௌத்து செய்தி கேள்விப்படுகிறோம். ஜும்மாக்கு வந்தாரே, எனக்கு பக்கத்தில் தானே இருந்தார் என்னெல்லாம் நாம் பேசுவோம். யாருக்கும் எந்த காரணமும் சொல்ல முடியாது. நேரம் வந்துவிட்டால் கண்ணை மூடிவிட வேண்டும். எனவே எந்த நோக்கத்துக்காக நாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமா பெருமக்கள் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ரபீ இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு போவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கிறார். நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் 60 திர்ஹங்கள் வரை சேர்த்து வருகின்ற கட்டத்தில் அவருக்கு ஒரு விடயம் கேள்விப்படுகிறது. பக்கத்து வீதியிலே ஒரு வீட்டிலே முஸ்லிமான ஒரு பெண்மணி மிகவும் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய கணவர் மௌத்தா போகிவிட்டார். தன்னுடைய குழந்தைகளை வைத்து வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டவுடன் அவர்கள் அந்த 60 திர்ஹங்களையும் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வீட்டிலே இருந்து விடுகிறார். ஹஜ்ஜுக்கு போகவில்லை. அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய ஹஜ்ஜுடைய செலவை அந்த குடும்பத்துக்கே கொடுத்து விடுகிறார். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த ஹாஜிகளை சந்திப்பதற்காக இந்த ரபீ இப்னு சுலைமான் அவர்கள் அந்த ஹாஜியார்களை சந்திக்க போகிறார்கள். அப்படி போகின்ற நேரத்தில் ஒரு ஹாஜியாரை சந்திக்கிறார்கள். உங்களுடைய ஹஜ்ஜுடைய பயணம் சிறப்பாக இருந்ததா, எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், நீங்களும் தானே ஹஜ்ஜுக்கு வந்தீர்கள் என்று சொல்லி அந்த மனிதர் கேட்கிறார். அப்பொழுது இவர் சொல்கிறார், இல்லை நான் ஹஜ்ஜுக்கு வரவில்லையே என்று சொல்ல பொழுது அந்த ஹாஜியார் சொல்கிறார், இல்லை ரபீ இப்னு சுலைமானே, நான் உங்களை கண்டேன், மக்காவிலே நீங்கள் தவாப் செய்வதை நான் கண்டேன் என்று சொன்ன பொழுது இந்த ரபீ இப்னு சுலைமான் அவர்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. நான் வீட்டிலே தானே இருந்தேன், ஹஜ்ஜுக்கு போகவில்லையே, எப்படி என்னை இவர் தவாப் செய்வது போன்று கண்டிருப்பார் என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு அடுத்த ஹாஜியாருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த ஹாஜியாரும் இவருக்கு சலாம் சொல்லி துஆ செய்து விட்டு அவர் சொல்லிவிட்டார். அவர் கேட்கிறார், நீங்க எப்ப ஹஜ்ஜிலிருந்து வந்தீங்க, நேத்தே வந்துட்டீங்களோ அப்படி என்று கேட்ட பொழுது ரபீ இப்னு சுலைமான் சொல்கிறார்கள், நான் ஹஜ்ஜுக்கு போகவில்லையே, நேத்தே வந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், எப்படி என்னை கண்டீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த ஹாஜியார் சொல்கிறார், மினாவிலே நாங்கள் 2 பேரும் ஒன்னாத்தானே சாப்பிட்டோம், ஞாபகம் இல்லையா என்று கேட்கிறார். இவருக்கு இன்னும் குழப்பமாகிவிட்டது. 3வது ஹாஜியாரையும் சந்திக்க போகிறார். அந்த ஹாஜியார் கேட்கிறார், நீங்க இன்றைக்கு எனக்கு முன்னாலே அசருக்கே வந்துட்டீங்களோ என்ற மாதிரி கேட்கிறார். அதற்கு அவர் கேட்கிறார், எங்கிருந்து அசருக்கு நான் வந்தேன் என்று கேட்ட பொழுது அந்த ஹாஜியார் சொல்கிறார், மக்காவிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு வந்தீங்களே, நாங்கள் அரபால தங்கினோமே, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, கண்டோமே என்றெல்லாம் கேட்கிறார். இவருக்கு இன்னும் ஆச்சரியமாக போய்விட்டது. நான் ஹஜ்ஜுக்கே போகவில்லையே, எப்படி இவர்கள் என்னை கண்டிருப்பார்கள் என்று சொல்லி ஒரு அந்த ஆச்சரியத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு தூங்குகிறார்கள். இரவிலே தூங்குகின்ற பொழுது பெரியோரு பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கனவிலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ரபீ இப்னு சுலைமானே, ஹஜ்ஜுடைய கடமையெல்லாம் சிறப்பாக நிறைவேற்றினீர்களா, நல்லபடியாக இருந்ததா உங்களுடைய பயணம் என்று கேட்ட பொழுது குழப்பத்துக்கு மேல குழப்பம். அந்த ஹாஜியார்கள் தான் அப்படி கேட்டார்கள் என்று சொன்னால் ரபீ இப்னு சுலைமானை பார்த்து ரசூலுல்லாஹ்வும் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு போகல, யார் ரசூலுல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு போகல. ஏன்னா இந்த ரபீ இப்னு சுலைமான் அவருக்கு 3ஆவதாக கேட்ட ஒரு ஹாஜியார் ஒரு பணப்பை கொடுத்திருந்தார், ஒரு பேக்கு கொடுத்திருந்தார். அதில் 6000 திர்ஹங்கள் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு தான் அவர் தூங்கினார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது இவர்கள் குழம்பி போய்விட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், தாங்களும் குழப்புகிறீர்களே, அந்த ஹாஜியாரும் குழப்பி விட்டாங்க என்னையேண்டாங்க. இல்லை ரபீ இப்னு சுலைமானே,
நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்காக பணம் சேர்த்து வைத்தீர்கள், 60 திர்ஹங்கள் உங்களிடத்தில் வந்தது. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டிலே ஒரு பெண்மணி கணவன் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அந்த 60 திர்ஹங்களையும் கொண்டு போய் அந்த குடும்பத்துக்காக கொடுத்தீர்களே, அது உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டதல்லவா? அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உருவத்திலே ஒரு மலக்கை இறக்கி, வானத்திலிருந்து உங்களுடைய உருவத்திலே ஒரு மலக்கை இறக்கி, உங்களுடைய ஊரில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களெல்லாம் கண்களில் படுகிறமாக்கி அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா தவாஃபை நிறைவேற்றி வைத்தான், ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து வைத்தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது ரபீ இப்னு சுலைமானுக்கு சரியான சந்தோஷம். என்னுடைய நிலைமை இப்படியா? நான் ஒரு மனிதருக்கு உதவி செய்ததற்காக என்னுடைய உருவத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கையே இறக்கினானா என்று சந்தோஷப்பட்டு விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபீ இப்னு சுலைமான் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் எனக்கு ஒரு பேக் கிடைத்திருக்கிறது, அந்த பேக்கில் 60,000 திர்ஹங்கள் இருக்கிறது, யா ரசூலல்லாஹ், அது எப்படி எனக்கு சொந்தமாகும் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபீ இப்னு சுலைமானே, 60 திர்ஹங்களை நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா அந்த ஏழைகளுக்கு, அல்லாஹ் தஆலா அதை ஆயிரக்கணக்காக மடக்காக்கி உங்களுக்கு காணிக்கையாக உங்கள் நண்பர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைத்தான், அந்த காணிக்கை உங்களுக்குரியது, அல்லாஹ் தந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! நமக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு, நம்முடைய முஸ்லிமான சகோதரர்களுக்கு உதவிகள் செய்தால் அந்த ஹஜ் உம்ராவுடைய கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, உலமாக்களே, பெரியோர்களே, ஹாஜியார்மார்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஓடோடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் அந்த ஹஜ் உம்ராவுடைய கூலியை தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய எல்லா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து, நம்மை விட்டு யாரெல்லாம் கபராளிகளா இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி கொடுப்பானாக. இன்னும் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலும் பல தடவை ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப திரும்ப ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தல் பாலிப்பானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ் உம்ராவை நிறைவேற்ற வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. எங்களுடைய வியாபாரத்தில் ஹலாலான முறையில் நிறைய பரக்கத்துகள் செய்வானாக. எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கொடூரமான நோய்களும் வந்து விடாமல் பாதுகாப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த நாட்டிலே அல்லாஹு தஆலா எல்லா மக்கள் மத்தியிலும் ஒற்றுமையை ஏற்படுத்துவானாக. வாகனங்களிலே செல்லும் பொழுது எந்த விதமான விபத்துகளும் வந்து விடாமல் நிம்மதியாக போய்விட்டு சந்தோஷமாக வரக்கூடிய நிலைமையை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. எங்களுடைய மௌத்தை மற்றவர்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாமல் நிம்மதியாக மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இன்னும் பல வருட காலம் நீண்ட ஆயுளோடு பூரணமான உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல தக்வாவோடு நல்ல ஈமானோடு கடைசி வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தருவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா